நீங்க எப்படி இருந்தீங்களோ அந்த நபராகவே மாறி இப்ப பிரசன்ட் இருக்கிற உங்க மைண்டை மறந்துட்டு, இப்போ இருக்கிற உங்க வயசு, உங்க இன்டெலிஜென்ஸ், உங்க மனம், உங்க உடல் இதெல்லாம் மறந்துட்டு அந்த நபராகவே மாறி ஆழ்ந்து வாழும் பொழுது, அந்த நிகழ்வை திரும்பவும் நீங்க வாழ்ந்து பார்க்கும் பொழுது, அதே நபர், அதே உடை, அதே ஸ்மெல்லு, அதே இடம், அதே சூழல், இது அப்படியே வாழ்ந்து பார்க்கும் பொழுது மனசுக்குள்ள அந்த பொங்கற வேதனைகள்லாம் உடைஞ்சி உடைஞ்சி கரையும். அதுதான் கம்ப்ளீஷன். ரொம்ப எளிமையான தியான முறை. ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷம் உட்கார்ந்து கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா 21 நாளுக்குள்ளேயே நீங்க இந்த உடம்புல சேர்த்து வச்ச இன்கம்ப்ளீஷன்ல 80% கரைச்சிடலாம். ஒண்ணுமேல 80% கரைச்சிடலாங்க. ஏன்னா ஒரு நிகழ்ச்சியை வாழ்ந்தீங்கனாலே 10-15 இன்கம்ப்ளீஷன்ஸ் கரைஞ்சு போயிடும். ஒரு ஃபவுண்டேஷன் அசைச்சிங்கனாலே 10-15 செவர்கள் விடிஞ்சு விழுந்துரும். எத்தனை பேருக்கு கம்ப்ளீஷனா என்னன்னு புரியுது? கை தூக்குங்க. புரியல அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. இன்னொரு தரம் சொல்றேன், வேணா கேளுங்க, ஆழ்ந்து கேளுங்க. அந்த புரியலன்னு சொல்றவங்க அவங்க கை உயர்த்திட்டே கேளுங்க. ஏன்னா டைரக்டா நான் உங்களுக்கு தான் பேசுறேன். கேளுங்க. எந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்களுக்கு இந்த துக்கத்தை, பலவீனத்தை உருவாக்குற மனப்பான்மை உருவானதோ, அந்த நிகழ்ச்சி நடந்த போது நீங்க எப்படி இருந்தீங்களோ, 6 வயசோ 7 வயசோ 8 வயசோ 14 வயசோ 15 வயசோ, அந்த நபராகவே உங்களை மனசுல நினைச்சு அதுவாவே மாறி இப்போ நீங்க உங்களை எப்படி நினைச்சிட்டீங்களோ இதை மறந்துட்டு அந்த நிகழ்வை மீண்டும் வாழ்தல். மீண்டும் வாழ்தல் அப்படின்னா அந்த டைம்ல என்ன நடந்ததோ சுத்தி அதே ஸ்மெல், அதே நபர்கள், அதே சூழல், அதை அப்படியே ரிவைண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி மீண்டும் அதுவாகவே மாறி வாழ்ந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த நேரத்தில் ஏற்பட்ட பல ஃபியர், கில்ட், ஆங்கர், ரிசன்மெண்ட், அதாவது குற்ற உணர்வு, பயம், துக்கம், எதிர்ப்பு, ஆசை, அச்சம், அந்த நேரத்தில் உருவான அந்த அன்கான்ஷியஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே உடைஞ்சி கரைஞ்சிரும். மெல்ட் ஆன உடனே அதனுடைய தாக்கம் உங்களுடைய தினசரி சிந்தனை ஓட்டத்தில் இல்லாமல் போய்விடும். இதுதான் கம்ப்ளீஷன். சொல்லுங்க.